ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட்டு வட்டியிலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஷினை பார்க்கலாம். 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு கிடைக்கும் கூட்டு வட்டியை காணுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி ஃபார்முலா என்ன? A = P × 1 + R/100 the whole power n. ஓகேங்களா? இதில் ஏன்றது அசலும் வட்டியும் சேர்ந்தது தான், மொத்த தொகை தான் ஏ. ஓகேங்களா? பின்றது அசல், 1 + R என்றது வட்டி வீதம், n என்றது எத்தனை ஆண்டுகள் அல்லது எத்தனை மாதங்கள் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அதை மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டா அதில் அசலில் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வட்டி கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ அசல் எவ்வளோ? 3200 × 1 + R எவ்வளோ? 2.5 / 100 the whole power n. என்னன்றது 2. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை நான் உங்களுக்கு ஒரு தனி பேஜில் போட்டு காமிக்கிறேன். இதை முதல் கேன்சல் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணி. இப்போ A = 3200 1 + R, அதாவது 2.5 / 100 whole power 2. ஓகேங்களா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 3200 இது எப்படி எழுதலாம்? 2 பாயிண்டில் இருக்குது, 2.5ன்னு இருக்குது. அப்போ மேலேயும் 10 கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போது 1 + 25 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 25 ஆகிடும். கீழே 100ன்றது 1000ஆக மாறிடும், பவர் 2. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 3200 25ன்றது இங்கே 1000 இருக்கா? 1000 × 1 × 1000 + 25 1025ஆக மாறுமா? / 1000. கரெக்டாக? இந்த 1000 எத்தனை வாட்டி வரும்? 2 வாட்டி வரும், ஏன்னா பவரில் ஸ்கொயர் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இது ஒரு 0, இது ஒரு 0, கேன்சல் ஆகிடுமா? அடுத்தது இங்கே 2 5 10, இங்கே என்ன வரும்? 2 5 10 0 5 25. ஓகேவா? இது கேன்சல் பண்ணால் இது வருமா? 2 16 2 32. இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணலாமா? 2 5 10 0 5 25, 2 5 10 0 0 வருமா? அடுத்தது மறுபடியும் அடிக்கலாமா? 200 என்ன வரும்? 4 5 20 1 5 5, இங்கே 4 5 20 1 0. அடுத்தது என்ன வரும்? 4 5 20 1 5 5, 8 5 40, 1 8 8 2 8 16. ஓகேங்களா? அப்போது மீதி எல்லாத்தையும் அடித்தாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, ஒரு 2 இருக்குது, அப்புறம் ஒரு 41 41, 2 × 41 × 41. இப்போ 41 41 பேருக்கு என்ன வரும்? 1 1 4, 1 4 4, 4 4 16, 1 4 4 8 6 1. இது இன்ட்டு 2 பண்ணோமா? 1 2 8 2 16க்கு 1, 6 2 12 1 13 1 1 2 2 1 3. அப்போது மொத்த தொகை நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருச்சு? 3362. கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டி கேட்குறாங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன், மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டா நம்மளுக்கு வட்டி கிடச்சிரும். இப்போ மொத்த தொகை எவ்வளோ? 3362. அசல் எவ்வளோ? 3200. அப்போது கழிச்சா என்ன வரும்? 2 6 3 2 1, இங்கே 0. அப்போது 162 ரூபான்றது தான் என்னது? கூட்டு வட்டி. ஓகேங்களா? 162 ரூபாய். இப்போ பாருங்கள், கொஸ்டினை பார்க்கலாம். அப்போது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 162 ரூபா தான் நம்மளுக்கு கூட்டு வட்டி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கூட்டு வட்டி, தனி வட்டி ஃபார்முலாஸ்லாம் வரும்போது, நம்மளுக்கு 3D 2D சம்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் நம்பர்ஸ் அதிகமாக பெருக்கிற மாதிரியும் வகுத்துற மாதிரி இருக்க தான் செய்யும். கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் பொறுமையாக போட்டிங்கன்னா கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் மேக்ஸ் நல்லா வரும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.